நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் புதுசாக தான் வரீங்கன்னா போய் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் புரிதல் கிடைக்கும். இல்லை இதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் போகலாம். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு 100 கொஷின் தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட்டு 2025 சிலபஸில் வர்றது தான். கண்டினியூ பண்ணலாம். 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அடைப்பு குறிக்குள் உள்ள சொல், தகுந்த இடத்தில் நிரப்புதல், சொல்லும் பொருளும் நிரப்புதல் ஒரே பேஜில் 3 கொஸ்டின் அடுத்தடுத்து வந்திருக்கு. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், வலுவு சொற்களை நீக்குக, மரபு சொற்களை நீக்குக, அழகர வரிசை, வேர் சொல்லு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், வினா சொல்லு, எவ்வகை வாக்கியம். ஸோ இந்த மாதிரி மரபு சார்ந்த சொல்லு, புதிய சொல்லை உருவாக்குதல், இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கொஷினுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது தான். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு அழைச்சாங்க, சரிங்களா? ஸோ முக்கியமானது கண்ணெழுத்து சங்க காலத்தில் சொன்னது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடைப்பு குறிக்குள் உள்ள சொல் ஒரு ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறாங்க. கிளிங்கிறது வந்து பேசும், சரிங்களா? குயில் வந்து கூவும், மயில் வந்து அகவும், கூகை குளரும். அடுத்து நெக்ஸ்ட்னா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுதலுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணைப்பு சொல் அதனால்ங்கிறத வந்து அடிக்கடி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதை பார்த்துருமா, சரியான இணைப்பு சொல்ல தான் கேட்டிருக்காங்க. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான வினாச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். இதில் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எங்கு அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அறிதல், தடுப்பூசி செலுத்தினேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கி இறந்த காலம். தடுப்பூசி செலுத்தினேன் அப்படின்னா இறந்த காலம். மேடையில் பேசுகிறான் அப்படின்னா நிகழ்காலம், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. போட்டியில் வென்றார் அப்படின்னா இறந்த காலம், இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பொருத்தமான காலத்தில் ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அறிதல். நம்மளுக்கு இந்த காலமறிதல் சிலபஸ் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது பழைய இதுலேயே நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த இதை பற்றின கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கொஷின் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதிர்காலத்தில் உள்ளது, சரிங்களா? ஸோ கரெக்டு தான், பொருத்தமான காலம் தான் கேட்டிருக்காங்க. திடலில் ஓடினேன் அப்படின்னா அது ஓடி முடிஞ்சிருச்சு, அது வந்து இறந்த காலம், இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. பெயர் சூட்டினார் அப்படின்னாக்கி இறந்த காலம், இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. வீட்டிற்கு செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், நாளைக்கு போவேன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து மறுபடியும் பொருத்தமான காலம் தான் வரிசையாக கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நாங்கள் வருவோம் அப்படின்னாக்கி எதிர்காலத்தில் வரும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிகழ்காலம், தப்பு. அவன் வருகிறான் அப்படின்னா இதுதான் நிகழ்காலம், இதை இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அவை வருகின்றன அப்படிங்கிறது நிகழ்காலம், இது கரெக்டு. அது வந்தது அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறது தப்பு, இறந்த காலம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ நீங்கள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும்போது முக்கியமாக நல்லா வாசிச்சுக்கோங்க, சரியானதா அது இல்லாதது இதாங்கிறத கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ சரிங்களா, இதில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர், அப்போது கரெக்டான எழுத்து வழக்கை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எழுத்து வழக்கில் முருகா, வந்து விட்டாயா அப்படிங்கிறது தான் கரெக்டு. வந்தியா வராது, வந்துட்டியா அப்படின்னாலும் வராது, வந்துட்டியானாலும் வராது. ஆப்ஷன் என்ன, பி, சி தான் கரெக்டு. அடுத்து சரியான நிறுத்த குறியீடு நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாறுதில்ல, இந்த கொஸ்டினுமே உங்களுக்கு நிறுத்தற்குறி சார்ந்து உள்ள கொஸ்டினை தான் வச்சுருக்காங்க. ஸோ இதே தான் உங்களுக்கு நிறுத்தற்குறியில் அடுத்த கொஸ்டினில் ரிப்பீட்டடாக ஆகலாம், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரியான நிறுத்தற்குறியுடைய சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது தான். ஸோ சரியான நிறுத்தக்குறியீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே 4 ஆப்ஷன்லேயும் இருக்கலாம், இல்லை வேறு வேறு ஆப்ஷன் இருக்கலாம், வேறு வேறு
மார்க் வந்து அதில் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? நிறுத்தற் குறியீடு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி சாரி அரைப்புள்ளி இட போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எழுவாய் பல வாக்கியம் வர நேரத்தில், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காகத்திற்கு காது உண்டாங்கிறதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமானாலும் கேள்விக்குறி தான், ரெண்டுக்குமே வரணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வந்திருக்கு, அது தப்பு தான். இதில் கேள்விக்குறி வந்திருக்கு, இது கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல தப்பு வந்ததுனால ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வராது. ஸோ ரெண்டுமே கேள்வி இருக்கிறதுனால ரெண்டு இடத்துலையுமே கேள்விக்குறி வரணும். இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அரைப்புள்ளி அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆன்சரு. இது தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறுத்தற் குறியீடுலேருந்து கொஷின் கேட்கலாம். இது நம்மளுக்கு 7th புக்கில் இது கவர் ஆகுதுன்னு அப்படியே கேட்டிருப்பாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், இது எல்லாமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டது தான். அதை அப்படியே நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வியப்பு குறியிட வேண்டிய சரியான தொடர் என்ன அப்படின்னா, தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வியப்பு குறி விடணும். நல்லவன் வாழ்வான், கெட்டவன் தாழ்வான், இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வராது, ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஸோ நான் இங்கே வந்து சொல்லிடுறேன், இது வந்து சேக்கிழார் எழுதிய நூல் எது அப்படிங்கிறது கேள்விக்குறி. இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறதுக்கு கமா போடணும். சரிங்களா? ஸோ வியப்புக்குறி சி தான் வரும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்ன அப்படிங்கிறது, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்கள் மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மன்னரும் பணிந்தனர், மன்னரும் அப்படிங்கும்போதே நிறைய பேரை குறிச்சிட்டு பணிந்தனர்னு தான் வரும். ஸோ மன்னரும் பணிந்தான் அப்படிங்கிறது வராது. அடுத்து மன்னரும் பணிந்தன அப்படிங்கிறது வராது, பணிந்ததும் வராது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் வரணும். மன்னரும் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களோட வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு. இப்போ இது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். தமிழ் வந்து இயல், இசை, நாடகம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து இயல் தமிழ் இருக்கும், இசை வந்து அப்படியே மறுக்கடிக்கப்பட்டு, நாடகம் வந்து இருந்துச்சு, இப்போ அதுவுமே அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் அது சிலபஸில் இருந்துமே தூக்கிட்டாங்க. நான் இப்போ வந்து பேசிக்காக இசைனா என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்துடுறேன். கர்நாடிக் இசைங்கிறான், அந்த இசைங்கிறான், இந்த இசைங்கிறான். ஸோ அதெல்லாம் கொண்டாடுற போது தமிழ் இசை அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே மாக்கிட்டாங்க. அதே வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். முத்தமிழில் அது இருக்கா அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு இசைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரில் எப்படி கேட்டிருக்காங்க, தமிழர் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரில் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கியத்தோட கூறுகள் மருந்து மேலே இருக்கிற இனிப்பு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிழை திருத்துதல் ஒரு இந்த ஒரு பிழை திருத்துதலும் நம்மளுக்கு 25 சிலபஸில் அப்படியே சேர்த்துருக்காங்க. இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நான் பார்த்துக்கோங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா நம்மளுக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும். இதில் ஓர் அணில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏறினங்கிறது இது வராது. இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒருன்னு வந்துட்டு அப்போ அது வராது. ஸோ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்துறதுங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இதெல்லாமே செய்தி தொடரில் தான் வரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். சரிங்களா? நீலாம்பிகை அம்மையாருங்கிறவங்க மறைமலை அடிகளின் மகள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். அப்போ யார் வந்து இயற்கையை போற்றினார் அப்படின்னாக்கி பழங்குடியினர். நாளைக்கு இதே தான் உங்களுக்கு சரியான வினா சொல்லை விடைக்கேற்ற வினாவை அமைக்காத கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்பாங்க. வேற என்ன? எஸ்குலேட்டர் அப்படின்னாக்கி மின் படிக்கட்டு. சரிங்களா? லிஃப்ட்னா மின் தூக்கி, இமெயில்னா மின்னஞ்சல், ஃபேஸ்புக்னா முகநூல், மின்னூல்னா இ புக்கு. சரிங்களா?
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, 2மே சரி. இத்து, இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இவற்றை நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இத்து, இந்து இரண்டுமே நாவோட நுனிவாய், மேல்பால் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 எழுத்துமே நாவோட நுனி, மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால தான் பிறக்குது. ஸோ கூற்று காரணம் 2மே சரி. நெக்ஸ்ட் குரில் நெடில் எழுத்த மாற்று அறிந்து பொருள் வேறுபாடு சரியானது என்னன்னு கண்டுபிடிக்காங்க. ஸோ சிலை அப்படின்னா இறைவனோட திருவுருவம் வந்து சிலை. சீலை அப்படின்னா துணி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். போய் பாருங்க, இது ரிப்பீட்டட் தான். இருபொருள் தருக, இது திங்கள், நிலவு, மாதம், இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கு வந்து ரிப்பீட்டட் தான், அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதில் சந்திரன்கிறதும் திங்களை தான் குறிக்கும், ஆனால் அறிவுங்கிறது வராது. ஸோ மாதம்ங்கிறது வரும், அணி வராது. நிலவுங்கிறது வரும், உடல் வராது. அப்படிங்கும்போது இந்த ஏபிடி வராது, சி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துக்கோங்க நல்லா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. சரியான இணையை தேர்ந்தெடுத்துழுதுங்க. இதில் சரியான இணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, வாட்ஸ்அப் புலனம் தான் கரெக்டு. செயலி அப்படின்னா ஆப்பு. ஃபேஸ்புக் அப்படின்னா தான் முகநூல். மின்னஞ்சல்னா இமெயில். அப்போ சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊக்கம் அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் சோர்வு. அங்கே கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் தான். அடுத்து ஊக்கம் அப்படின்னா உற்சாகம் அப்படிங்கிறது பொருள். சேர்த்தெழுதுக. பொங்கல் அன்று. பொங்கல் ப்ளஸ் அன்று அப்படின்னு தான் பிரியும். ஸோ பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு தான் படிப்பறிவு. நெக்ஸ்ட் தற்பவம் என்னும் சொல்லை கண்டறிக. லக்குமி அப்படிங்கிறது தான் தற்பவம். இது வந்து ரொம்ப இலக்கணத்தில் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி அப்படின்னதுக்கு முகவாண்மை. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இது அலுவல் சார்ந்த கலை சொல்ல வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்பாங்க. அடுத்து விடை வகைகளை கண்டறி. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கி நேர் விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கி விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். இன்ஃப்ரா ரெட்ரிக் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். அடுத்து என்னென்னா பிறவினை சொற்களை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படித்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. இது விடைக்கேற்ற வினாவை கேட்டிருக்காங்க. இப்போது சாலையோட முதன்மையான விதின்னு கொடுத்துருக்காங்களா, இது எந்த பக்கம் போகணும் அப்படின்னா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சாலையோட விதிகளின் முதன்மையான விதி என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வினாவாக இருக்கும். திருநின்றவூர் என்னும் பெயரின் மருவு எதுவென கண்டறிய. திண்ணனூர் அப்படிங்கிறது தான் திருநின்ற ஊரின் மருவு. ஸோ மருவு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்ததுக. விரிந்து விரித்து. மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தொகை விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்ததுனால பூவோல இதழ் விரிந்தது, மயில் தொகை விரித்தது. விரிந்தது விரித்தது பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது ஒவ்வொரு மாடலில் மாறுது கொஸ்டின். ஆன்சர் வந்து மாறி போய் இருக்குது. ஸோ எந்த மாதிரிலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாடல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டறிங்க அப்படிங்கிறாங்க. கில்டு அப்படின்னா வணிக குழு. இது புக்கில் உள்ளதாங்க, அப்படி அப்படியே கேட்பாங்க. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்றுக அப்படின்னு மன்னனிடம் வேண்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேண்டினால்னு தான் வரணும். இதை இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இதை பேசிக்காக பார்க்கும்போது மணிமேகலை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேண்டினால்னு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனில் இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பி தான். ஸோ அது யாருன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ இது மணிமேகலையிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படிங்கும்போது இது பெண்மை குறிக்கணுங்கிறம்போது கரெக்டாக வரும். ஸோ நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்டதுனால இது எப்படி இருக்குது. ஸோ இவங்க கொஸ்டின் கேட்டால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு 1.5 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உலகம். சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் படிப்போம். அகரவரிசை சொற்களை சீர் செய்தல். இந்த பாடல் வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு
கம்பராமாயணத்துல உள்ள வரிகள் வரும். மையோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியா அழகுடையான். அந்த பாடல் வரியில இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு பாடலோட ரிதம், அதாவது வாசிக்கிறது அப்படி தோணும். பட் இது பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு அகர வரிசையில் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பாடல் வரியை படித்து வச்சுக்கிட்டு அந்த பாடல் வரி ரிலேட்டடாகவும் ஆன்சர் கேட்போம். எப்படி வேணாலும் கேட்போம். நாங்கள் அகர வரிசையில் கேட்கணுமா கேட்போம், அது சொல்லும் முறையில் கேட்போமா கேட்போம், இலக்கண குறிப்பு இருக்கா கேட்போம். எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு உதாரணம் தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் அகரவரிசை சொற்களை சீர்செடுத்து எழுதுக. அசைத்த அரும்பு அரளி அவள் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. உயிரெழுத்துக்கள் ரிலேட்டட் அடுத்தடுத்து ஒரு 3 கொஸ்டின் வந்து அகரவரிசையாகவே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பௌவம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தவறான பொருள், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தவறானதை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா வச்சுக்கோங்க. இதில் ஊழிங்கிறது வந்து ஒரு காலம், அந்த மாதிரி நீண்டது ஒரு காலப்பகுதி அந்த மாதிரி குறிக்கும். மீதி இருக்கிற எல்லாமே கடலை குறிக்கும். பௌவம் அப்படிங்கிறது என்னது? கடல். முன்னீர், ஆழி, கடல். கடலுடைய வேறு பெயரெல்லாம் படிச்சுக்கோங்க, காடோட வேறு பெயர் படிச்சுக்கோங்க, பாம்போடது படிச்சுக்கோங்கன்னு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நேச்சுரல் ரிலேட்டடாக அடிக்கடி கேட்பாங்க. இப்போ மேலே கூட பார்த்துருந்தோம்ல, திங்களுக்குரிய வேறு பெயர், அதாவது திங்கள்லாம் நிலவு, அதே மாதிரி நிலவு, சூரியன், அதே மாதிரி அதுக்கு கடல், கடலுக்கு அப்புறம் காடு, காடுக்கு அப்புறம் அந்த காட்டில் இருக்கிற பாம்பு, இந்த மாதிரி வேறு 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 பெயர்கள்லாம் அதில் இருக்குது நிறையா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதை கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாவரத்தோட இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளநீருங்கிறது வராது. நாற்று குருத்து பிள்ளை, அதாவது பொருந்தாத சொல்லில் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு மொழி ஞாயிறு தேவிநேய பாவனரில் உள்ளது கருத்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சிலபஸில் இருந்து தான் வரும். சிலபஸ் வந்து நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகிறது தான் இருக்குது. புக்கில் வந்து சிலபஸில் கவர் ஆகிறவங்க புக்கில் இருந்தாலுமே அவங்கள பற்றியும் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் தான் நிறைய இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் திருப்பி திருப்பி சொல்கிறத பார்த்துக்கோங்க, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி படிக்கணுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அந்த மாதிரி சிலபஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு நில வகை அல்லாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. நில வகை அப்படிங்கிறது வந்து பரிசுங்கிறது வராது. அதான் சொல்லியிருக்கேனே, வேறு வேறு பேரெல்லாம் இருக்கோ அதை பார்த்துக்கோங்கண்ணே. தரிசு, சுவல், அவல் இது எல்லாமே நம்மளுக்கு நில வகையை தான் குறிக்கும். தரிசுனா சும்மா கிடக்கிற நிலம், சுவல்னா நம்மளுக்கு தோ அதோட சொல்லும் பொருளும் வந்து இருக்குது. அடுத்து அவள் அப்படின்னாக்கி பள்ளம், சரிங்களா? வழி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வழி அப்படின்னாக்கி துன்பம், இந்த வழின்னா காற்று, இந்த வழின்னா நெறி, நெறி தவறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா நம்மளுக்கு பாடல் வரியும் உண்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒளி வேறுபாடு அறிந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நாளைக்கு கேட்டவங்க இன்னும் நாளைக்கு கொஷின் ஆன்சர் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சிவிலைசேஷன் அப்படின்னாக்கி நாகரிகம், சரிங்களா? அடுத்து என்னென்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சப்மரேன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். அடுத்து என்னென்னா இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்கணும். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சந்த பிழையற்ற தொடர் என கைவினை கலைஞர்கள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேங்கிறது தான் கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது சரி, விளக்கு இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு, இந்த 2 தான் கரெக்டாக வரும், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 சொல்லுக்கு இருபொருள் தருக அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் தான், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 6ங்கிறது நதியையும் குறிக்கும், ஒரு எண்ணையும் குறிக்கும். அடுத்து அரைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நினைப்பது. மணிமேகலைங்கிறத பற்றி கண்டென்ட் 2 கேட்டிருக்காங்க. அப்பளம் ஒன்று கேட்டிருந்தாங்களா, இப்போ ஒன்று கேட்டிருக்காங்க. இது ஒரு ஐம்பெருங்காப்பியங்களுக்குள் ஒன்று மணிமேகலை, சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து என்னென்னா பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இணைப்பு சொல் எனவே. ஸோ ஏற்கனவே ஏனெனில், ஆகையால் அதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் போட்டிருக்கோம். ஸோ ப்ளஸ் எனவேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை உங்களுக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இணைப்பு சொல் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அடுத்து ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில்
அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஸோ ஏனெனின்ங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். சரியான வினாச்சொல்லை கண்டறிக. அறநெறி சாரம் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார்? முனைப்பாடியார் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்டது வினாச்சொல். வினாச்சொல் யாருன்னு தான் வரும். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? மேலே ஐம்பெருங்காப்பியங்கள் ரிலேட்டடாக மணிமேகலையே 2 கேட்டாங்க. ஸோ இதில் வினாச்சொல்லே கேட்டிருக்காங்க. இது வினாச்சொல்னு நம்மளுக்கு நிரப்புக இதெல்லாம் நியூ சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2025 சிலபஸில் கவர் ஆகுறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கணும். சிங்கம் முழங்கும் இது மரபு சொல்லையும் வரும், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல்லே வரும். சரிங்களா? பொருத்தமான மரபு சொல்லை எழுதுங்க. ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆணிற யானை கூட்டம். இது நீங்கள் பேசிக்காகவே தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாமே நம்மளுக்கு புது புக்லேயும் கவர் ஆகுது, புது சிலபஸ்லேயும் கவர் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. புலியோட இளமை பேர் வந்து புலி பரலு. சிங்க குருளை, கோழி குஞ்சு, பசு கன்று. சரிங்களா? யானை கன்று வரும். கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்தே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு மாடல்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. வந்தியா அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. சரிங்களா? வந்தாயா அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. நமக்கு கேட்டது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எழுத்து வழக்க பேச்சு வழக்காக மாற்றணும்னு கேட்டிருக்காங்களா, இல்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் இல்லை நம்ம எழுத்து வழக்க வாயில் அப்படின்னு தான் எழுதணும். வாசலில் உட்காராத அப்படின்னு நம்ம பேச்சில் சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி வாயில் அப்படிங்கிறதான் கரெக்டு. அடுத்து முகிலன் பொங்கல் விழா கொண்டத்திற்கு தாத்தா வீட்டிற்கு போனால் அங்கு சேவலை என்ற காளை இருந்தது. அக்காளை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு கண்டென்ட்டு இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 62 to 66 வரைக்கும். ஸோ முகிலன் யார் வீட்டுக்கு போனான்? தாத்தா வீட்டுக்கு. தாத்தாவோட காலை பேர் செவலை பேர். முகிலன் விழாவை எந்த விழான்னா பொங்கல் விழாவுக்கு தான் போயிருப்பாங்க. முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறிக்க தாத்தாவுக்கு காய்கறிகள் பறிக்க உதவுனா. செவலைங்கிறது வந்து ஒரு காளை இனத்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி அடுத்தடுத்தே இருக்கும். சரிங்களா? மேலே பார்த்து கண்டென்ட் தான் மரபு பிள்ளை ரிலேட்டடாக எல்லாமே கலந்து கிடக்கும். சரிங்களா? குருளை அப்படின்னாக்கி குட்டி. இப்போ நம்ம நாய் குட்டின்னு சொல்ல வந்துருமா, அதை குருளை குட்டி எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி கல் அப்படின்னாக்கி கல்லுக்கு வந்து மலையிலேருந்து தான் குறிப்பாங்க. ஒரே கற்குவியலை மலை மாதிரி குறிஞ்சு வச்சுருப்பாங்க. மல்லல் அப்படின்னாக்கி வளம். செரு அப்படின்னாக்கி வயல். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். இந்த குருளை அப்படிங்கிறதுக்கு நாய்க்குட்டின்னு தான் படிச்சிருப்போம். நாய்க்கும் குருளை தான் வரும். 2025 நடந்த குரூப் 2 மெயின்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குருளைக்கு வந்து குட்டி எதெல்லாம் வருதோ அதுக்கு குருளை வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாய்க்குட்டி குருளை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துக. இதில் வந்து மட்டு அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி இந்த மட்டும் போதும், இந்த அளவு போதும். வையம் அப்படின்னாக்கி உலகம். பேணி அப்படின்னா பாதுகாத்தல். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துக. கருணை அப்படின்னா மெர்சி. இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லையும் கேட்பாங்க. ஸோ கருணை அப்படின்னாக்கி இறக்கத்தில் வரும். கொஞ்சம் கூட கருணை காட்ட முடியா, கொஞ்சம் கூட இறக்க வைக்க மாட்டியா. அதுக்கப்புறம் மாறி அப்படின்னாக்கி மழை. மழை பொய்யும். மாறினாலும் மழைனாலும் ஒன்று தான். பூதளம் அப்படின்னாக்கி உலகம். கும்பி அப்படின்னா வயிறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் சரியான இணை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து சரியான இணையில் புல்லு புற்கள் கரெக்டு. சொற்கள்னு வரும், இருக்கள்னு வரும். இதில் இல்லு வந்திருக்கு, தப்பு. அடுத்து பூக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு. மாதம் மாதங்கள்னு வரும், மாதங்கள்னு வரணும். ஸோ நட்பெழுத்து இனெழுத்து ரிலேட்டடாக இது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க, இது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காரண பெயருக்கு எடுத்துக்காட்டுனே தேர்ந்தெடு. காரண பெயர் 4 கால்களே இருக்கிறதுனால தான் நாற்காலி. 3 கால்கள் இருந்தால் அதற்கு முக்காலி. ஸோ காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹீரோ ஸ்டோன் அப்படின்னாக்கி நடுகலாய்வு. எக்ஸவேஷன் அப்படின்னா அகலாய்வு. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. எபிகிராஃப்னா கல்வெட்டு. இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கலைச்சொல் எழுத. மீடியா அப்படின்னா ஊடகம். சரிங்களா? ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழியல். அடுத்து
வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறிக. ஊசியில் நூலை கோத்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதெல்லாமே வராது. வலுவு சொல்லற்ற தொடரில் கோத்தான்றது தான் ரைட்டு. வலுவு சொல்லற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் வந்து அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ வலுவு சொல்லற்ற தொடர். பொருந்தும் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிலம், முளை இதெல்லாமே மலை குறிக்கும். பிலம்னா மலை குகையை குறிக்கும். ஸோ கரின்னா யானை குறிக்கும், குதிரை வராது. சரிங்களா? நம்மளுக்கு பொருந்தும் இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் உங்களுக்கு சி தான் வரும். பொருந்தாத சொல்லை கண்டறிய. மாங்கிறது வந்து உரிச்சொற் தொடரில் வரும். சரிங்களா? அற்று, ஐ இது எல்லாமே இடைச்சொற்களில் வரும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். இது மருவு சொற்களில் ரிப்பீட்டட் தான். தவறான மதுவு என்னன்னா புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரும். இது புதுகைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. உதகமண்டலம் உதகை, மன்னார்குடி மண்ணை, திருநெல்வேலி நெல்லை. அதான் இதே மாதிரி தான் அடுத்த மருவு சொல் இருக்கும் பாருங்களேன். இப்போ சரியான மருவு சொல் கேட்டிருக்காங்களா? அப்போ இங்கே புதுச்சேரிக்கு புதுகைங்கிறது தப்பாகி போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை அடிச்சிடலாம். இங்கே எப்படின்னு பாருங்களேன். புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், இங்கே புதுகைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும், இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்படியே மாறி மாறி இருக்குது. சரிங்களா? அடுத்து மயிலாடுதுறைக்கு மயிலேன்னு வரணும், இங்கே மயிலம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்படி பார்த்தாலே நாகப்பட்டினம் நாகை அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வர்சேஷன் அப்படின்னாக்கி உரையாடல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிலாசபர் அப்படின்னாக்கி மெய்யியலாளர். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபிலாசபர்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் உள்ள வேர்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து புரிதலுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படி வேணாலும் கேட்போம். இது வந்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள்லையும் கேட்கலாம், உங்களுக்கு சயின்ஸ் சென்டர்ல இருந்து கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா நிலவும் மானும் போல இவ்வுமை கூறும் பொருள் வந்து ஒற்றுமை. மேலே கேட்டது ரெண்டுமே அலுவல் சார்ந்த கலைச்சொல். நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பாட்டு கபிலனால் இயற்றப்பட்டது. நம்மளுக்கு இந்த எவ்வகை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறதெல்லாம் பழைய சிலபஸ்லேயும் இருக்குது, புது சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம கண்டென்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து மேக்ஸில் வந்து 25 மார்க் வந்து முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தமிழில் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை பெயர்ச்சொல் வினை முற்று வினையாளினின் பெயர் அப்புறம் புதுசாக நீங்கள் கண்டென்ட் சேர்த்துருக்காங்கங்கிறதுனால இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த மூணுமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாங்க. நான் அது திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 5 கொஸ்டினுக்கும் மேலே ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நார்மலாக ஒவ்வொரு டாப்பிக்கு 5 கொஸ்டின் போட்டாலே 15 கொஸ்டின் கவர் ஆயிடுது. சரிங்களா? அதையும் தாண்டி தான் கேட்குறாங்க. அதனால் நான் 15 டு 20 கொஸ்டின் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கவர் ஆகுதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பெயர், தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. 20 கொஸ்டின் கன்ஃபார்ம் உங்கள் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தலுங்க. மாணவன் மனம் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து தன்வினை வாக்கியம். அடுத்து ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு இது போன்றவை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்கேற்ற வினா என்னவென்னா இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது? அதாவது தோளால் செய்யப்பட்ட கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா குடம், தவிழ், சிங்கி, தோளக்கு, தப்பு. ஸோ இது எல்லாமே நிறைய இருக்குது. இது எல்லா கருவிகளும் கலந்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துங்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். அப்போது இதில் விடை வந்து மகாகவி. வினாவாக கண்டுபிடிக்கணும்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தான் வினா. ஸோ திருப்பி சொல்லுதேன். விடைக்கேற்ற வினாவை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டு. நம்ம போட்டுட்டு போயிடுவோம். அதில் 4 ஆப்ஷனில் எது அப்படிங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஆன்சர் கீ தரும்போது அவங்களுக்கு தப்பாக இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ விடைக்கேற்ற வினாவை நல்லா வாசிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறாருங்கிறது தான் வினா. நம்ம இவங்க சிலபஸ்லேயும் கவர் ஆகுறாங்க, விடைக்கேற்ற வினா டாப்பிக்லேயும் கவர் ஆகுறாங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கேட்டிருக்காங்க. இதில் மணிமேகலை மலைபலவத்திற்கு சென்றார். மணிமேகலை மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக 2வது. இதில் வந்து நம்மளுக்கு விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற
ஒரு மாதிரி வேர்டு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 3வது கொஸ்டின் கல்லாமையே இல்லாமையாக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ கல்லாமை ரிலேட்டடாக நிறையா தெரிஞ்சுக்கோங்க. வா என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்தெழுதுக. வான்னா அதுக்கு வினையாளனின் பெயர் வந்தவர்னு தான் வரணும். சரிங்களா? அடுத்து அலை என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலைங்கிறதோட தொழில் பெயர் அப்படின்னா அழைத்தல். அடுத்து வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. பெரு அப்படிங்கிறதுக்கு பெற்று அப்படிங்கிறது தான் வினையெச்சம். நான் சொன்னேன்னா பெயர் சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் வினையெச்சம் அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்களா, வரிசையாக அதே தான் இருக்குது. வருக என்னும் வேர் சொல்லை தருக அப்படின்னைக்கு வா. ஸோ வேர்ச்சொல் கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். பார்க்கும்போது வரு அப்படின்னு பாதியில் நிற்கி, ஸோ அதான் வேர்ச்சொல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஒரே ஒரு எழுத்து இருந்தாலும் அது ஒருத்தரை கட்டளை எடுத்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் சி தான் வரும். வாங்கிறது தான் வருகங்கிறதுக்கு வேர்ச்சொல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து நம்மளுக்கு ஒளிங்கிறதுக்கு வந்து வெளிச்சம்ங்கிறதுக்கு தான் சரி. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. ஒளி அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள், ஒளி அப்படின்னைக்கு நம்மளுக்கு சீச்சம் அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கோட பேஸோட ஒளி சவுண்ட் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஒளி வரும். ஒளிமரப்பு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்களா அது. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, 4, 3 தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. நேர் விடைனா ஆடுவேன் அப்படிங்கிறது. உற்றது உரைத்தல் விடைனா நீ வரியா அப்படிங்கிறது. இப்போ கால் வலிக்குங்கிறது வந்து விளையாடவில்லையா அப்படின்னாக்கி நம்ம கால் வலிக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு இனமானது உருவது குரலில் தான் வரும். ஸோ இது உற்றது உரைத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவல் விடை அப்படின்னா நீயே செய்யுங்கிறது ஏவல் விடை. ஸோ சுட்டு விடைனா அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு வரும். ஸோ இதில் தலை வலிக்கிறதுன்னு வராது. ஸோ ஆப்ஷன் 1, 3 சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கி கணினி அப்படிங்கிறது தான் வரும். இதுதான் கரெக்டு. மின்னஞ்சல்னா இமெயிலு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வாலண்டியர் அப்படின்னாக்கி தன்னார்வலர். சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். இதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இப்போ இந்த 100 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிறத வந்து நான் போட்டுக்கிட்டே வரேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை. இன்னும் நிறைய கண்டென்ட் போடுவோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நமக்கு கமெண்டில் போடலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கொஷின் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்கேன். இந்த மொழியியல் அப்படின்னுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்ன? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. கொஸ்டின் நம்பர் 73ன்னு போட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேவா? இன்னொரு கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. பார்க்கலாம்.